மற்றும் ஒரு அண்மை செய்தி. கூலியை உயர்த்தி வழங்க கோரி சென்னை நந்தனத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கூலியை உயர்த்தி வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கறிக்கோழி பண்ணைகளில் கோழிகளை வளர்க்கும் விவசாயிகளுக்கு கூலியை உயர்த்தி தர கோரி தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் சார்பாக போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சென்னை நந்தனம் கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி. கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன? அது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். சென்னை நந்தனத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அலுவலகம் முன்பு கறிக்கோழி விவசாயிக்கு முக்கிய கோரிக்கையான முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக அந்த பேச்சுவார்த்தை எதற்காகவென்றால் இவர்கள் கறிக்கோழி வளர்ப்பிற்காக கிலோவிற்கு ₹6.50 என்பது பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனை உயர்த்தி ₹20 கிலோவிற்கு ₹20 என்பதை கிடைப்பதற்கான அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் இன்று குறிப்பாக அந்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் 5000க்கும் மேற்பட்டவர்கள் சென்னை நந்தனத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அலுவலகத்தின் முன்பு காலை முதலே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். கடந்த 5 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் இந்த தனியார் நிறுவனத்திடம் நீங்கள் கறிக்கோழியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், இதில் நாங்கள் அரசு தரப்பில் தலையிட முடியாது என்று அந்த பேச்சுவார்த்தையை தட்டி கழித்திருக்கிறார்கள். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் தொடர்ந்து அதே இடத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் குறிப்பாக இவர்கள் அரசு தரப்பு பேச்சுவார்த்தையை ஏற்பாடு செய்து இந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு கிலோவிற்கு ₹20 கிடைக்கும் அளவிற்கு அரசு ஏற்பாடு செய்து தரும் வரை இந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தொடர்ந்து அதே இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகளை தொடர்ந்து தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்து பல்வேறு தனியார் மண்டபங்களில் அழைத்து வருகின்றனர். வினோத், கூலியை உயர்த்தி வழங்க கோரி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட கோழிப்பண்ணை விவசாயிகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை தகவலை வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி.